பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டு வந்த காரியங்களில் ஒன்று துரோவா பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்திலே துரோவா பட்டணத்தில் ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். அதிலும் குறிப்பாக நேற்றைய தினத்திலே துரோவா பட்டணத்தில் இருக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்து கொண்டிருந்தார். 3வது மாடியிலிருந்து ஐத்திகு என்கிற வாலிபன் கீழே விழுந்து மரித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்து மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினார். இதை நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். துரோவா பட்டணத்தில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் என்று சொல்லி பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியத்தில் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமாக காணப்பட்டது. அதை தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். துரோவா பட்டணத்திலே பவுலுக்கு இருந்த ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னவென்று கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதும் பொழுது அந்த கடிதத்திலே துரோவா பட்டணத்தில் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதுகிறார். வாசிக்கிறேன் பாருங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் 13வது வசனம். 2 தீமோத்தேயு 4:13. துரோவா பட்டணத்தில் இருக்கிற, கவனியுங்கள், துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேல் அங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. இந்த காரியத்தை குறித்து அநேக காரியங்களை பேச வேண்டும். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நன்றாய் கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு துரோவா பட்டணத்தில் மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதன் இருந்திருக்கிறான் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி என்று கேட்டால், நன்றாய் கவனியுங்கள். இந்த மனிதனுடைய வசத்திலே பவுல் 3 காரியங்களை சொல்கிறார். 1, மேலங்கியை வைத்திருக்கிறார். மேலங்கியை வைப்பது அவருடைய நெருக்கத்தை காட்டுகிறது. அவருடைய என்ன சொல்வது, ஊழியக்காரருக்கு அவர் அந்த குடும்பம் இல்லை என்றால் கார்ப்பு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வீட்டிலே தங்கியிருக்கிறார். அதனால அவருடைய ட்ரெஸ் அங்கே வச்சுட்டு போயிருக்காரு. நல்லா கவனிங்க. இன்னொரு முக்கியமான காரியம், உறவை மட்டுமல்ல, நம்பிக்கை உள்ள மனிதனாக இந்த கார்ப்பு என்பவர் இருந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் புஸ்தகத்தையும் தோல் சுருளையும் அங்கு வைத்திருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். முக்கியமான காரியத்தை சொல்லுகிறேன், கவனிங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காலகட்டத்தில், அதாவது கிறிஸ்தவம் பரவி கொண்டு வருகிறது. கிறிஸ்து பல நாடுகளுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறார். பல நாடுகள், பல ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது இதற்கு மத்தியிலே அநேக கள்ள உபதேசங்களும் பெருகி கொண்டு வருகிறது. கள்ளர்களும் பெருகிட்டு வர்றாங்க. ஏன்னா பவுல் தன்னுடைய ஊழியத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, கள்ள சகோதரரால் வந்த மோசங்கள் அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவில் உள்ள மூப்பர்களை வரவழைத்து பிரசங்கம் பண்ணும்போது சொல்றாரு, உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தன் பக்கம் இழுத்து கொள்வதற்காக மாறுபாடானதை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ பவுல் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை புஸ்தக சுருளில் எழுதியிருக்கிறார். அதே போல அவர் புஸ்தகங்கள் படிக்கிறவராகவும் இருக்கிறார். இப்போ இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல மனுஷனுடைய கைவசத்தில் இருக்க வேண்டும், நல்ல மனுஷனுடைய பாதுகாப்பில் இருக்க வேண்டும். ஆனபடினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் துரோவா பட்டணத்திலே கார்ப்பு வசத்திலே அதை வைத்திருக்கிறார். அப்படி என்றால் கார்ப்புக்கும் பவுலுக்கும் நன்கு உறவு இருந்தது மாத்திரமல்ல, ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது மாத்திரமல்ல, கார்ப்பு என்கிற மனிதன் பவுலுக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். நான் இப்படி சொல்கிறேன், துரோவா பட்டணத்திலே பவுல் நிருபங்களை வைத்து போகக்கூடிய அளவுக்கு, தான் எழுதினவைகளை பாதுகாப்பாக பத்திரமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்கு உரிய நல்ல மனிதன் ஒருவன் கார்ப்பு என்கிற பெயரிலே அங்கு இருந்தான் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் ஒன்று தெரியுமா, நான் மறுபடியும் சொல்கிறேன்,
நிருபங்களை நல்ல நபர்கள்கிட்ட கொடுக்கலன்னா அது சரியான இடத்துக்கு போய் சேராது, இல்லைன்னா அது தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆதி திருச்சபையில் நடந்த ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? புறஜாதிகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ண வேண்டாம், புறஜாதிகளுக்கு என்று எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம் போடுறாங்க தெரியுமா? நீங்கள் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிட வேண்டாம், ரத்தம் சாப்பிட வேண்டாம், நெருக்குண்டு செத்ததை சாப்பிட வேண்டாம், வேசித்தனத்திற்கு விலகியிருங்கள், இது போதும், புறஜாதிகள் இது போதும் என்று சொல்லி ஒரு அடிப்படை உபதேசத்தை நிருபமாக எழுதி, ஒரு கடிதமாக எழுதி அதை கொடுத்து விடுறாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட கடிதங்களை நிருபங்களை கொடுப்பாங்க தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ் நடபடிகளில் 17வது வசனம். அப்போஸ்தலர் 17 போட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட எங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனுஷரை உங்களிடத்திற்கு அனுப்புகிறது ஒருமனப்பட்டு கூடின எங்களுக்கு நலமாய் கண்டது. இவங்க கிட்ட தான் அந்த லெட்டரை, கடிதத்தை கொடுத்து விடுறாங்க. நீங்கள் தயவு செய்து சரித்திரத்தை வாசி பாருங்க. யாருக்கிட்ட? பவுல், பர்னபா, யூதா, சீலா, இவங்க கிட்ட தான் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. இவங்க போகிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட மனுஷங்கக்கிட்ட கடிதங்கள் கொடுக்கப்படும், ஒப்பு கொடுக்கப்படும் சொன்னால், நம்பிக்கை உள்ளவர்கள்கிட்ட, நல்லவர்கள்கிட்ட, அவங்கக்கிட்ட தான் கடிதத்தை கொடுப்பாங்க. எல்லார்ட்டையும் நிருபத்தை, கடிதத்தை கொடுக்க முடியாது. ஏன்னா இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. ஆனால் கார்ப்பு என்கிற மனிதன் பவுலுக்கு நண்பனாகவும் இருந்தான், நம்பிக்கைக்கு உரியவனாகவும் இருந்தான். இப்போ நான் உங்களை பார்த்து இப்படி கேட்கிறேன், நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு சிநேகிதராகவும் இருக்கணும், ஆண்டவருக்கு நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாகவும் இருக்கணும். நல்லா கவனிக்கணும். அதே போல் ஊழியக்காரங்களுக்கு சிநேகிதராகவும் இருக்கணும், ஊழியக்காரங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாகவும் இருக்கணும். இன்றைக்கு காலகட்டங்களுடைய கொடுமையை நான் சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரர் நம்பி இன்னொரு உடன் ஊழியரை தன்னோடு கூட வைத்து கொண்டு தனக்கு அறிமுகமானவர்களை வீட்டுக்கெல்லாம் அழைத்து கொண்டு போனார் என்று சொன்னால், அந்த ஊழியக்காருக்கு தெரியாமலேயே இந்த உடன் ஊழியக்காரர் அவங்கக்கிட்டெல்லாம் பேசி இவர் தனியாக ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு? இவர் தனியாக ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிடுறாரு. இந்த காலகட்டத்தில் கொடுமை அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் கார்ப்பு என்பவன் நம்பிக்கைக்கு உரியவன். கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு உரியவங்களா இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து நல்லது, உண்மை, உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்ல முடியுமான்னு பாருங்க. ரெண்டாவது, ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை உள்ளவங்களா, நீங்கள் போகிற திருச்சபைக்கு உண்மை உள்ளவங்களா, நம்பிக்கைக்கு உரியவங்களா இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காலகட்டங்களில் ஊழியக்காரனுக்கு கூடவே இருந்துட்டு முன்னால் நல்லா பேசிட்டு பின்னால் முதுகுல குத்துற ஊழியர்களும் உண்டு, விசுவாசிகளும் உண்டு. கார்ப்பு என்பவன் நம்பிக்கைக்கு உரியவன். எந்த ஊரில் தெரியுமா இருந்தார்? துரோவா பட்டணத்தில் இருந்தார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you. நாளைக்கு தேவன் என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். Praise the Lord.